அனைவருக்கும் மாலை வணக்கம். வரப்போகின்ற தகடூர் புத்தக பேரவையில் அந்த புத்தக பேரவையை நடத்துகின்ற அந்த குழுவானது நமது பள்ளி மாணவர்களுடைய ஏற்கனவே திறனை அறிந்த காரணத்தினால், நமது பள்ளி மாணவர்களுடைய திறமையை கண்டறிந்த காரணத்தினால் வருகின்ற புத்தக பேரவையிலும் உங்கள் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கிணங்க நம் மாணவர்கள் தகடூர் புத்தக பேரவையிலே பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எத்தனை மாணவர்கள் கலந்து கொள்கிறீர்கள், உங்கள் விருப்பத்தை தெரிவிங்கள் என்று சொல்லும் பொழுது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்தோடு வந்து தங்கள் பெயரை பதிவு செய்தார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள். இது நமது நாம் இங்கே செல்கிறோம் என்ற 43வது நிகழ்வுகள் எட்டிவிடுது என்று சொன்னால், ஒவ்வொரு மாணவனுடைய திறமை வெளிப்பட்ட ஒரே காரணத்தினாலே இது நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உடனே எங்களை வழிநடத்தி செல்கின்ற இயக்குனர் அவர்களிடம் நமது மதிப்புக்குரிய முத்தமிழ் சார் அவர்கள் கூறிய பொழுது, மாணவர்களுடைய இந்த ஆர்வத்தை அவர்களுடைய ஆற்றலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்கள் 3 வாரத்திற்கு பட்டிமன்றம் வைத்துக் கொள்ளலாம் என்ற கட்டளை எங்களுக்கு பிறப்பித்தார். ஆகவேதான் இன்று இந்த 43வது நாம் எங்கே செல்கிறோம் என்ற பட்டிமன்றத்தில் +2 மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்த வாரம் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு மேலும் இந்த நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வில் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு வலுவூட்டி வெற்றி விகாஸ் பள்ளி மாணவர்கள் எப்பொழுதுமே திறமைக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சீர்மிகு சிறப்புமிகு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைக்க வரவேற்புரையாக பிரணித் 12th B என்ற மாணவனை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வை சிறப்படைய செய்யுமாறு உங்களை மீண்டும் ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். சீர்மிகு இந்த பட்டிமன்றத்துக்கு எப்போதும் ஆதரவு தந்து ஊக்கம் அளிக்கின்ற நிர்வாகத்துக்கும், பள்ளி மேலாளர் அவர்களையும், பள்ளி முதல்வர் அவர்களையும், மாணவர்களின் ஒளி விளக்காக விளங்கும் ஆசிரியர் பெருமக்களையும், பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக பேச இருக்கும் என் நண்பர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அழகான பெண்களே, பேரறிவான ஆண்களே, அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் எம் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். நாம் எங்கே செல்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், கைபேசி மாணவர்களுக்கு நன்மையா தீமையா? இதில் நன்மை அணியில் பேசுபவர்கள் திரு நிதிஷ்குமார் முதலில், இரண்டாவதாக திலக் சாய், மூன்றாவதாக விக்னேஷ். தீமை அணியிலிருந்து முதலாவதாக சந்திரன், இரண்டாவதாக முகேஷ், மூன்றாவதாக தினேஷ் பாலன். முதலில் நன்மை அணியிலிருந்து வீர விக்னேஷ் வீர உரையாற்ற வருகிறார்.
இப்பட்டிமன்றத்தை காண வருகை தந்திருக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என் முத்தான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கு செல்போன் பயன்படுத்தும் நன்மையா தீமையா? அதில் நான் பேச வந்துள்ளது செல்போன் பயன்படுத்துவதற்கு நன்மை. விரல் நுனியின் உலகம், நினைத்த நேரத்தில் தொடர்பு, கருத்து பரிமாற்றம், பாதுகாப்பு செய்திகள் என செல்போன்களால் பலவித நன்மைகள் இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்று செல்போன் என அழைக்கப்படும் கைத்தொலைபேசியாகும். இதன் மூலம் பேசுவது மட்டுமல்லாமல் செய்திகள் அனுப்பவும், ஒளிப்படங்கள் எடுக்கவும், அதை இன்னொருவருக்கு அனுப்பவும் மற்றும் பல செய்திகள், பாடல்கள் கேட்பதற்கு, விளையாட்டுகளை விளையாடுவதற்கு கூட பயன்படுத்துகிறோம். மேலும் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அவசர தேவைகளுக்கு செல்போன் உதவுகிறது. நம் நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று பரவல் அனைத்து பள்ளிகளிலும் விடுமுறை அளிக்கப்பட்டன. நம்மால் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே பாடம் படித்தோம். ஆன்லைன் கிளாஸ் ஒன்றை நடத்தினார்கள். அதற்கு செல்போன் பயன்பட்டது. மாணவர்களுக்கு நல்ல முறையில் இருந்தது. இதில் நன்மைகள் இருந்தாலும் நம் நாட்டில் ஏற்பட்டுகின்ற அசாதாரண நிலையால் வீடுகளில் அடைந்து கிடந்த போது மக்களுக்கு ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு தேவையானவை செல்போன் நமக்கு நிறைய நன்மை வழியில் உதவுகிறது. நமக்கு தெரியாத இடங்களுக்கு செல்வதற்கு கூகுள் மேப் பயன்படுகிறது. இது நன்மைதான் நடுவர்களே. நன்மைதான். மேலும் நம் பணம் பரிமாற்றத்திற்காக கூகுள் பே அல்லது போன்பே பயன்படுத்துகிறோம். இதை கொண்டு மற்றவருக்கு பணம் அனுப்பவும் திரும்பி தரவும் கைபேசி பயன்படுகிறது. நம் உறவினர்களை நேரில் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நாம் அவர்களை கைபேசியின் மூலம் வீடியோ கால் என்ற திட்டத்தின் மூலம் பார்த்து பேசுகிறோம். நடுவர்களே, உங்கள் தீர்ப்பை எங்கள் அணிக்கு தருமாறு என்று வேண்டிக்கொண்டு விடைபெற. நன்றி, வணக்கம். தலைவர் வீர விக்னேஷ் வெற்றிகரமான உரையை ஆற்றினார். இரண்டாவதாக தீமை அணியிலிருந்து கருஞ்சிறுத்தை சந்திரன் அவர்கள் வருகிறார். இப்பட்டிமன்றத்தை காண வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், மாணவர்களுக்கு செல்போன் பயன்படுத்துவது நன்மையா தீமையா என்ற தலைப்பில் நான் பேச உள்ள தலைப்பு மாணவர்களுக்கு செல்போன் பயன்படுத்துவது தீமையே என்ற தலைப்பில் நான் உரையாட உங்கள் முன் வந்து உள்ளேன். செல்போன்களை அதிக நேரம் பயன்படுத்தினால் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று குரல் கொடுத்தால் நம்மை வினோதமாக பார்க்கும் சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் 10 வருஷமா செல்போன் பயன்படுத்தி வருகிறேன். எனக்கு எந்த பாதிப்பும் வரவில்லையே என்று பல எதிர்வாதமும் செய்யலாம். ஆனால் அதிக அளவில் செல்போன் பயன்படுத்தும் போது நமது உடலில் உண்டாகும் மாறுதல்களை நாமே கவனித்திருப்போம். நேரடியாக செல்போன்களை காதில் வைத்து பேசும்போது காதில் மடல்கள் எவ்வளவு சூடாகின்றன என்பது நமக்கு தெரியும். காதில் கேட்பதை உணர்ந்திருக்கலாம். இரவில் இருட்டு அறைக்குள் செல்போன் வெளிச்சத்தை நேரடியாக கண்ணில் படும்போது பார்வை சில நிமிடங்களில் மங்குவதை உணரலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சில மெயில்களை பயன்படுத்தினால் நமது மனநிலைகள் உண்டாகும் வித்தியாசமான மாறுதல்களை உணர்ந்திருப்போம். இவையெல்லாம் உடல்நிலையை பாதிக்காமல் மேம்படுத்தவா செய்கின்றது என்று நடுவர்களை கேள்வி கேட்கிறேன். அனைத்தும் தீங்குதானப்பா. செல்போனை பயன்படுத்துவதில் கடந்த தலைமுறைக்கும் இப்போதைய தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அப்ப எல்லாம் நோய் நொடி இல்லாம நல்லா இருந்தாங்க. இப்ப பாதி பேர் கண்ணாடியோட தான் சுத்தினுங்கிறாங்க, கண்ணோட. அப்படி இல்லைங்க ஐயா நடுவர் அவர்களே. கடந்த தலைமுறையினர் தேவைக்கேற்ப செல்போன்களை பயன்படுத்தினார்கள். நாமோ தேவைக்கு போக மீதி எல்லா நேரமும் செல்போன்களை தான் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, ஒரு மாணவன் வாழ்விற்கு செல்போன் பயன்படுத்துவது நன்மையா தீமையா? அதில் நான் பேச வந்தது செல்போன் பயன்படுத்துவது தீமையே. நடுவர்களே, எதிரணியை சொன்னாரு
காலையில செல்போன் இருந்திருந்தா அவன் 6:30 மணிக்கு எழுந்திருக்க மாட்டான். சீக்கிரமா எழுந்து படிச்சு எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பான்னு சொன்னாரு. நைட் அவன் செல்போனை 12, 1 மணி வரைக்கும் பார்த்தனால தான் நடுவர்களே அவன் காலையில லேட்டா எழுந்திருச்சானே. இத மாதிரி சொல்ல முடியுமா உங்களால? இல்ல. நல்லா இருந்தவன் கையில போனை கொடுத்தா அவன் சும்மா இருப்பானா நடுவர்களே? நல்லா இருந்தவன் நரோட்டா பார்த்தா நாசமா போனான். நல்லா படிச்சவன் நல்லா படிச்சிருந்தவன் கிளாஸ்ல எழுந்திருச்சு ரசிங்கன் என்றான் நடுவர்களே. இந்த உலகத்துல எல்லா மனிதரிடமும் ஒரு போன் இருக்கு நடுவர்களே. ஆனா அந்த போன்ல இருந்து வர ரேடியேஷன் பத்தி யாருமே அறியறது இல்ல. அந்த போன்ல இருந்து வர ரேடியேஷனால பல பறவை இனமே பாதிச்சிருச்சு நடுவர்களே. அதுல முக்கியமா அதிகமா பாதிச்சது சிட்டுக்குருவி. இத பத்தி 2.0 ஒரு படமே எடுத்திருக்காங்க. இந்த போன்ல பல ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு நடுவர்களே. இதுல முக்கியமா சொல்லணும்னா பப்ஜி, ரம்மி போன்ற கேம்ஸ் நடுவர்களே, கால் ஆஃப் டியூட்டி. ஃப்ரீ ஃபயர் விட்டியாப்பா? ஃப்ரீ ஃபயர் அந்த கேம்ஸ் எல்லாம் மாணவர்கள் விளையாடுறதுனால அந்த கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அந்த படிப்புல அவங்களால கவனம் செலுத்த முடியறது நடுவர்களே. இந்த போனில் ஒரு கதிர்வீச்சு இதய பிரச்சனை மற்றும் தலைவலி, கண்ணெரிச்சல், காதுவலி போன்ற வலிகள் வருது நடுவர்களே. மனிதர்கள் போனை பயன்படுத்தினால சுயமா சிந்திக்கிறது நடுவர்களே. எடுத்ததுக்கெல்லாம் யூடியூப், கூகுள் போய் சர்ச் பண்றாங்க. அவங்க சுயமா அவங்களுடைய சுய சிந்தனை யூஸ் பண்றதே இல்லைங்க. இப்போ இவங்களுடைய நவீன கண்டுபிடிப்பாளனாலதான் இந்த போனாலனால்தான் இவங்களால சுயமா சிந்திக்க முடியல நடுவர்களே. இப்ப ரீசெண்டா கேரளால ஒரு பொண்ணு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே செத்து போச்சு. இது காரணம் இவங்களுடைய அலைபேசிதான் நடுவர்களே. என் கருத்துக்களை சிந்தித்து எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முரட்டு முகேஷ் அருமையான கருத்துக்களை கூறினார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்க எதிரணியிலிருந்து லியோ படத்துல வந்துச்சு கருப்பாயி இப்ப கலக்க வராரு எங்க திலக் சாய். இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய அளவில் கைபேசி என்பது மாணவர்களுக்கு நன்மையா தீமையா என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளது நன்மையே. எதிரணியினர் பல விஷயம் சொல்லலாம், ஆனா அதுல இருக்க நன்மையை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளவு பாயிண்ட் சொன்னாங்களே, அந்த பாயிண்ட் எடுத்ததே அந்த கூகுள்ல தான்ன்றதை அவர் மறந்துட்டாரு. கொரோனா அப்பெல்லாம் போன்ல நீங்க தான் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா மொத்தவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணல. ஏதோ 4 பேர் பண்ணதுனால 40 பேர் அதே மாதிரி பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்களும் படிச்சுட்டு தானே இருந்திருப்பாங்க. இப்ப எல்லார் வீட்லயும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இருக்குதோ இல்லையோ, போன் மட்டும் எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருக்குது. ஏன் நடுவர் அவர்களே, உங்க வீட்லயும் நீங்க போன் யூஸ் பண்றீங்களா இல்லையா? இல்லப்பா, என்கிட்ட அலைபேசி இல்லப்பா. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஊர்ல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு வீட்டுக்கு மட்டும் 6 மொபைல் போன் யூஸ் பண்றானா. அப்போ டிமாண்ட் இருக்குதானே நடுவர்களே இன்றைய காலத்துல கூட போனுக்கு. இப்போ எதிரணி நண்பர் சொன்னாரு, கேம் விளையாடுறாங்க அதனால பாதிக்கப்படுது அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீங்க எதுக்கு அதை கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்றீங்க? ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கலாம்ல. அதை வச்சு டெய்லி ஹண்ட், வெயிட் நியூஸ் ஆப்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துருக்கலாம்ல. இதுல எங்க இருந்து தீமை இருக்கு? நன்மை தானே இருக்கு நடுவர் அவர்களே. அருமையான கருத்து. எனவே எங்கள் அணிக்கே தீர்ப்பை கூறுமாறு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை கூறினார் திலக் சாய். இதற்கு தக்க பதிலடி கொடுக்க எதிரணியிலிருந்து தினேஷ் பாலன் வருகிறார். இது பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பட்டிமன்றத்தின் தலைப்பு மாணவன் வாழ்க்கைக்கு செல்போன் பயன்படுவது நன்மையா தீமையா என்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் நான் பேச வந்துள்ள தலைப்பு நன்மையே தீமையே என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். செல்போன் கண்டுபிடித்த ஆண்டு முதல் இன்று வரை உலகத்தின் நிலைமை மிக மோசமாக கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் 70,000 ரூபாய் கொடுத்து ஒரு தொலைபேசியை வாங்கியுள்ளான். அவனுக்கு இந்த வயதில் அந்த தொலைபேசி தேவையா?
என் சொந்தக்கார் என் உறவினர் பெண் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் போது நூலல் செய்வது எப்படி என்று கேட்டேன். அந்த பெண் அதற்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக கூறினாள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கூறவில்லை. உப்பு போடவில்லை என்று கூறிவிட்டாள். இப்போ யாரோ இந்த நிலைமையை நேரில் சமைப்பது இந்த நிலைமை என்றால் யாரோ தெரியாத ஒருவர் யூடியூபில் சமைப்பதை பார்த்து அதில் சமைத்து வேதனைப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு சமைப்பதில் இதுக்கு மேல் யூடியூபில் பார்த்து செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொள்கிறார்கள். மாணவர்கள் பள்ளி முடித்து வீட்டுக்கு சென்றவுடன் சாப்பிடாமல் கூட கதவை சாத்தி கொண்டு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற ஆன்லைன் கேம்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அனைத்து வேலையும் செல்போனில் செய்ய வேண்டிய அனைத்து வேலையும் இரவு 10-12 மணி வரை தூங்காமல் செய்து கொண்டிருக்காங்க. அடுத்த நாள் பள்ளிக்கு வந்துவது தூங்குவது. நியூட்டன் லா, ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை இருக்கிறது. அதுபோலதான் செல்போன் பயன்படுத்தலாம் மனிதன் கண் பாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து செல்போன் பயன்படுத்துவதால் மலட்டுத்தன்மை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இரண்டாவதா பேசிய நிதிஷ்குமார் அவர்கள் போனில் தான் அலாரம் வைக்க முடியும் என்று இல்லை, வாழ்க்கையிலையும் அலாரம் வைக்கலாம். தெரிந்து கொள்ளுங்கள் நிதிஷ்குமார். இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது மாணவர் மேகசின் போடலாம் என்று நினைத்து கொண்டு செல்ஃபி எடுப்பது, எதிரில் வரும் வாகனத்தின் மீது மோதிவிட்டு ரத்தம் பஜ்ஜி ஆகிவிட்டு 108 மருத்துவமனைக்கு செல்வது. சில மாணவர்கள் பெற்றோரிடம் எனக்கு பாடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கிறது என்று செல்போனை வாங்குவது. பெற்றோர்கள் என் மகன் நன்றாக படிக்கிறான் என்று நினைத்து கொண்டு செல்போனை கொடுப்பது. ஆனால் அவன் பெட்ரோல் இருக்கும் வரை படிக்கிற மாதிரி நடித்து கொண்டு பின்னர் பெற்றோர்கள் அந்த இடத்தை விட்டு சென்றவுடன் பாட்டுகளை போட்டு குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் அந்த மாணவன். என பேச வாய்ப்பு கொடுத்து அனைத்து நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கருத்துக்களை கூறினார் தினேஷ் பாலன். இப்பொழுது தீர்ப்புக்கான நேரம். இரு அணியும் சிறப்பாக பேசினார்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன் சில கருத்து. இப்பொழுது ஒரு அலைபேசியில் ஒரு பொண்ணுடைய புகைப்படத்தை பார்த்தேன். பார்க்கறதுக்கு அன்சிகா மோட்வானி மாதிரி இருந்துச்சு. அதே நேர்ல போய் பார்த்தா துருப்பிடிச்ச அணி மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அலைபேசியில் இருக்கிற ஃபில்டர் வந்து வேலை செய்யுது. இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் சாய்பாபா ஃபோட்டோ ஒன்று வருது. இதை 14 பேருக்கு ஷேர் செஞ்சீங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அரை மணி நேரத்தில் கெட்ட செய்தி கிடைச்சிரும் அப்படின்னு வருது. இதை பார்த்து நம்ம ஆளுங்க உடனே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்ணுறது? இப்பொழுது உங்கள்கிட்டே கேட்குறேன், நன்மைக்கு யார் யார் ஓட் போடுறீங்க? கை தூக்குங்க. நன்மை அணிக்கு யார் யார் ஓட்டு போடுறீங்க? தீமைக்கு தீமைக்கு தீமைக்கு. இதுல இருந்தே தெரியுது அலைபேசியின் அன்பு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, அலைபேசியானது தீமைதான். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்ளலாம் பட்டிமன்றத்தை. மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குழுவுதுப்புள் யாப்பினும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடும் எச்சில் குடியிருக்கும் என்னாலே எழுந்திருள உன்னை வணங்குகிறேன் என் உயிர் தமிழே, நீ வாழ்க. எனவே கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். இறுதியாக நன்றி உரையாற்ற முரட்டு ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
கம்பன் கவி வடிமொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவரின் வாக்குப்படி எங்கள் பள்ளி பட்டிமன்றம் இனிதாய் நடைபெற வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாக அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கை தீர்வுகோல் என்ற வரிகளுக்கு பொருத்தி இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களும் காதுகளும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்த மாணவ செல்வங்களுக்கும் அவர்கள் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, நேர்மை, நியாயம், பக்தி, கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்துக்கும் தோற்கற்கும் ஒரே சொல் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.